Kamal Hassan holds a unique record of being the only star whose movies are the longest theatrical run in multiple language. அதனால தான் அவரை ஓஜி பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். மரோ சரித்ரா 693 நாள், குரு 1000+ டேஸ் 1000 நாளைக்கு மேல ஓடி இருக்கு குரு இலங்கையில. ஏக் துஜே கேலிய 560 நாள், மூன்றாம் பிறை 329 நாள், சாகர சங்கமம் 511 நாள், இந்திர சந்திரனும் 365 நாள். ஸோ இதுல எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரியான ஹிட்டு சாதாரண கிடையாது. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் மரோ சரித்ரா தெலுங்கு படம், தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து டப் பண்ணாம 598 நாள் ஓடி இருக்கு. பெங்களூர்ல 693 நாள் அந்த படம் தெலுங்குலேயே ஓடி இருக்கு. குரு 1000 நாள் இலங்கையில ஓடி இருக்கு. ஏக் துஜே கேலியே 560 நாள், கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த மாதிரி ஓடி இருக்கு. மூன்றாம் பிறை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடி இருக்கு, 329 நாள். சாகர சங்கமம் 511 நாள் ஆந்திரா தெலுங்கானால. இந்திரோடு தஞ்சிரோடு 1 வருஷம் 365 நாள் தெலுங்கானால. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு அவர் வச்சிருக்காரு, மிகப்பெரிய ரெக்கார்டு. 650வது நாள் போஸ்டர் இருக்கு நம்ம கிட்ட. இதுல பெங்களூர்ல வந்த போஸ்டரு, சென்னை சஃபயர்ல 500வது நாள் போஸ்டரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர். அதாவது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து வசூல்ல எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் நம்பர் 1, நம்பர் ஆஃப் டேஸ்ல எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் நம்பர் 1, நல்ல படங்கள் கொடுத்ததுல பார்த்தாலும் அவர் தான் நம்பர் 1, அதிகமான அவார்டு வாங்கினதுல பார்த்தாலும் அவர் தான் நம்பர் 1. அதனால தான் அவரை நம்ம கோட் அப்படிங்கிறோம். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்ங்கிறது கமலஹாசன் தான், வேற யாருமே கிடையாது.